ஸ்ரீ தேவி பாகவதம் 85ஆம் பகுதி. அம்சங்களின் தோற்றம். ஜனமேஜயன் வியாசமா முனிவரை கேட்டான். சுவாமி, வசுதேவர் கொடுத்த குழந்தையை நாரதர் ஏன் கொல்லும்படி கூறினார்? அவருக்கு இரக்கம் என்பது இல்லையா? மன்னா, நாரதர் எப்போதும் நல்லதையே செய்வார். நன்மை செய்வதே நாரதரின் குணமாகும். சூதுவாது கலகம் நன்மையில்தான் முடியும். வசுதேவருக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் அவை பிறந்ததும் கம்சன் கொன்றமைக்கு காரணம் முந்தைய சாபமாகும். மரீச்சி முனிவரின் பத்தினி ஊர்னைக்கு 6 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் 6 பேரும் பிரம்மதேவன் தனது புதல்வியோடு சங்கமம் செய்ய முயல்வதைக் கண்டு சிரித்தார்கள். அதனால் கோபம் கொண்ட பிரம்மதேவர் அவர்களை அசுர யோனியில் பிறக்குமாறு சாபமிட்டார். அவர்கள் காலநேமி என்ற அசுரனுக்கு பிள்ளைகளாக பிறந்தனர். பின் அவர்கள் ஹிரண்யகசிபுவிற்கு பிள்ளைகளாக பிறந்து பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தனர். பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றி, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எமக்கு தேவராலும் மனிதராலும் கந்தர்வர்களாலும் பாம்புகளாலும் சித்தர்களாலும் மரணம் வரக்கூடாது என்று கேட்டனர். பிரம்மதேவர் அவ்வரங்களை கொடுத்துவிட்டு மறைந்தார். இதை அறிந்த ஹிரண்யகசிபு தன் மக்கள் மீது கோபம் கொண்டு, என்னை மதிக்காது பிரம்மதேவரை குறித்து தவம் செய்த நீங்கள் பாதாளத்தில் பிறப்பீர்கள். அப்போது உங்கள் பிதாவான காலநேமி கம்சனாக அவதரித்து பிறந்த அன்றே உங்களை கொல்வான் என சாபமிட்டான். அதன்படிதான் 6 பிள்ளைகளும் கம்சனால் கொல்லப்பட்டன. அதன் பின் அரவமான ஆதிசேஷனின் அம்சமாக தேவகியின் கர்ப்பத்தில் 4 மாதங்கள் வளர்ந்து 5வது மாதம் மாயா உருமினலான தேவியின் மாயையால் அன்னை ரோஹிணியின் கர்ப்பத்தில் பிரவேசித்து, அதனால் தேவகியின் கர்ப்பம் 5வது மாதத்தில் கலைந்து விட்டது என்பதை கேட்டதும் கம்சன் மகிழ்ந்தான். 8வது கர்ப்பமாக ஸ்ரீ மகாவிஷ்ணு அன்னை தேவகியின் கர்ப்பத்தில் உண்டானார் என்று வியாசமா முனிவர் கூறினார். 85ஆம் பகுதி நிறைவடைந்தது.